நமச்சிவாய வாழ்க. அறுவகைச் சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களில் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் என்பது நம்முடைய ஒரு அற்புதமான இறைவனை பற்றிய விளக்கப்பாடு. சித்தாந்தம் படித்தவர்கள் ஒரு அறுவகை சமயத்தாரை அறிவார்கள். மீமாம்சம் அப்படிலாம் வரும். ஆனால் உலகாயுதமாக நாம் பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வோமே, சைவம், வைஷ்ணவம், இதெல்லாம் கானாபத்தியம், கௌமாரம், என்ன இதெல்லாம் நமது சமயத்தின் உட்பிரிவுகள். உட்பிரிவில் பிரிவுக்குள் அறுவகையில் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா எல்லாம் சார்புடைத்து. ஆக இங்கே இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சைவம், வைஷ்ணவம், புத்தம், சமணம், கிறித்துவம், இஸ்லாமியம் என்று அறுவகை சமயம் உண்டு. இந்த அறுவகை சமயத்திற்கும் அவரவர் பொருளாய் பெருமான் தலையிலுள்ள பிறையை இஸ்லாமியர்கள் வழிபடுகிறார்கள். என்ன, மூன்றாம் பிறை சந்திரனை அவர்கள் தரிசித்து நோன்பு நோக்கிறார்கள். அங்கு அவர் இருக்கிறார். ரோமாபுரி அதே போல இஸ்லாமியர்கள் மெக்கா யாத்திரையின் போது அங்கு ஒரு சிவலிங்க திருமேனியை தழுவி வருவது சமீபத்தில் வீடியோக்களில் தெரிந்த ஒன்று. அதற்கடுத்து ரோம் நகருடைய சலாரத்தின் ஆட்சிகளை பார்த்தீர்கள் என்றால் அவையெல்லாம் சிவலிங்கத்தின் ஒரு கூறு போல தனித்தனியாக குட்டி குட்டி சிவலிங்கம் போல அந்த இடைவெளிகள் தெரியும். அதே போல எங்கள் ஊருக்கு அருகிலே, மேட்டூருக்கு அருகிலே இருப்பாளி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே மிக தொன்மையான ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அது ஒரு சதுர வடிவமான ஒரு நீளமான ஒரு கல். அதில் சதுரமான ஒரு கல்லை சொருவி வச்சுருக்காங்க. சதுரமாக தொலை போட்டு உள்ள ரவுண்டாக தொலை, சதுரமான கல், அதை சொருவி இருக்காங்க. அது சிவலிங்கம் அப்படின்னு வழங்கப்படுகிறது. அங்கே அது சித்தர் சமாதி, இது சித்தருடைய தோற்றம்ங்கிறாங்க. அது ஆதி சிவஸ்வரூபம். அதே போல் குருவரெட்டியூர் என்ற இடத்திற்கு பக்கத்திலே குறும்ப பாளையம், அங்கிருந்து சற்று தூரம் மன்னாதசாமி கோயில்னு இருக்குது. அங்கேயும் அதே மாதிரி சிவலிங்கம் இருக்குது. ஒரு நீளமான கல்லிலே ஒரு சதுரமான கல்லை சொல்லி அதனுடைய லாங் ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிவியலிலே கணக்கு இந்த டிராயிங் அதில் வரும். முன்னாள் நேராக பார்த்தா சிலுவை ஆட்டம் இருக்கும். ஆச்சரியமான விஷயம். ஆக அங்கே அப்படி இருக்கிறது. புத்தமும் சவணமும் அன்பை போதிக்கின்றன. அன்பே சிவம். சைவ சமயத்தில் உள்ள பசித்திருந்தவருக்கு உணவு கொடுத்தலும், ஆடையற்றவருக்கு ஆடை கொடுத்தலும், நோயாளிகளுக்கு ஆறுதல் கொடுப்பதும் சைவத்தின் 5 கடமைகளில் ஒன்று. அதை கிறிஸ்துவம் பெரும்பாலும் பின்பற்றுகிறது, இஸ்லாமியம் கொஞ்சம் பின்பற்றுகிறது. புத்தர்களும் சமணர்களும் அதை செய்கிறார்கள். ஆக இங்கே இந்த அறுவகை சமயத்தார்க்கும் அவ்வவர் பொருளாய் அவருக்கு எதை நினைத்து வணங்குகிறார்களோ அதாய் வேறாம் குறியுடைத்தாய், வேறாம் குறியது உடைத்தாய், வேறு வேறு குறியீடுகளை உடையதாக இருந்து வேத ஆகமங்களில் குறியிறந்து, வேத ஆகமங்களில் வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது. இது நிறைய ஆய்வாளர்கள் கூறிய உண்மை. வேதத்திலே உருவ வழிபாடு கிடையாது. மனிதன் இயற்கையை, சூரியனை, சந்திரனை, நதியை, மரத்தை, கொடியை எல்லாவற்றையும் வணங்கினான். அங்கே இதுதான் இறை என்ற குறியீடு வேதத்திலே காட்டப்படவில்லை. ரிஷிகளிடம் கேட்கிறார் சீடர்கள்,
ஐயா, இந்த உலகத்தை இவ்வளவு அழகாக படைத்துள்ள இந்த இறைவனை நாங்கள் எந்த தோற்றத்தில் வழிபடுவது என்று கேட்கிறார்கள். அதற்கு நம்முடைய முனிவர்கள் ரிக்வேதத்தில் இந்த சம்பவம் பேசப்படுகிறது. இறைவன் ஒளி வடிவானவன், தூய்மையானவர், உன் அக இருளையும் புற இருளையும் போக்கக்கூடியவர். ஆகவே அவர் இன்ன தன்மையர் என்று கூற இயலாது. உனக்கு எந்த தோற்றத்தில் விருப்பப்படுகிறாயோ அந்த தோற்றத்திலே வணங்கிக்கொள் அப்படின்னு நம் ரிக்ல. ஏன்னா என்னதான் இந்த மொழி பாகுபாடு அது இது இருந்தாலும் இந்த வேதங்கள் கிரந்தம் அப்படின்னு ஒரு மொழியில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் கிடையாது. பிற்காலத்தில் இப்போ தமிழில் கூட 4 வேதங்களும் 10 உபனிஷத்துக்களும் அச்சாய் நர்மதா பதிப்பும் போட்டிருக்காங்க. ஆக இங்கே ஆதியில் கிரந்தம், அதாவது தமிழி அப்படிங்கிற எழுத்தில் சற்று வட்டெழுத்தும் நீளமான கோட்டெழுத்தும் கலந்த எழுத்து தமிழி. தமிழுடைய கோட்டெழுத்தும் வட்டெழுத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த மொழி இருந்த, இந்த தமிழி என்கின்ற தமிழ் இருந்தது. இன்னும் தெளிவாக பார்க்க போனால் இந்த வேத மந்திரங்களிலே சமகம் யமகம், இந்த பிரதட்சமே சுபிட்சமே ஆதாரட்சமே அப்படிலாம் நிறைய கேட்பாங்க. கோயிலில் இந்த கும்பாபிஷேகத்தப்போ இறைவன்கிட்ட வரம் கேட்குறப்ப சுபிட்சமே அப்படி நிறைய வரும். மேன்னு வரும். நம்ம என்னடா இந்த வயிறு பசங்க மேன்னு கத்திட்டு இருக்காங்க, இந்த சிவாச்சாரியார்கள் அல்லது இந்த குருக்கள், ஏதோ நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த தட்சன் வாழ்ந்தது செம்பன் பள்ளியில், தஞ்சை மாவட்டத்தில். தக்கன் தலை அறுத்து தலை ஒட்டிய இடம் தக்கோலம். ஆக தமிழ்நாட்டில் வாழ்ந்த தட்சன் எப்படி சமஸ்கிருதத்தில் பிரதட்சமே சுபிட்சமே அதெல்லாம் கேட்டிருப்பார் இல்லை. ஆக நமக்கு மொழியாய்வு திறனே கிடையாது. நமக்கு மொழியாய்வு திறனின்றி நமக்குரிய சொத்துக்களை பிற்பாடு இப்பொழுது சமீப காலங்களில் எவ்வாறு ஆங்கில பள்ளிகள் நிறைய தொடங்கி தமிழ் மொழியை இந்த திராவிட இயக்கங்கள் மறுக்க முடியாத உண்மை. தெலுங்கர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்த பிறகு கிருஷ்ணதேவராயர் காலத்தை விட கொடுமையாக இன்று தமிழ் மொழி அழிக்கப்பட்டு விட்டது. தமிழ் மொழி எழுத படிக்க தெரிஞ்ச தமிழ் பிள்ளைகளே இல்லாத ஒரு அவல நிலை இன்று இருப்பது போல அந்த வேதங்களை படிக்கக்கூடிய தமிழ் மொழிகளை படிக்கக்கூடிய அந்த எழுத்தை கற்றுத்தரக்கூட ஆள் இல்லாமல் போய்விட்டார்கள். அங்கு அதற்கு பிறகு இருந்த சான்றோர்கள் அவற்றை தொகுத்தார்கள். சில ஆய்வுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆக இந்த வேத காலத்தில் சாமி வேத ஆகமங்களில் என்னவா இருக்காரு? குறியிருந்து அங்கு அவருக்கு உருவமே கிடையாது. ஆனால் நம்மால் தமிழ்லையும் வடமொழி ஆதிசங்களுடைய ஸ்லோகங்களையும் நால்வருடைய தேவாரத்தையும் வச்சுக்கிட்டு ஆகமப்படி இந்த திருமேனிங்கிறான். ஏன்னா ஆகமத்தில் குறி இறந்து அப்படின்னு நம்முடைய பாடல் அறுவகை சமைத்தார்க்கும் பாடலில் வேத ஆகமங்களின் குறி இறந்தங்கு அறிவினில் அருளால் மன்னி, நம்முடைய அவருடைய அருளால் நம்முடைய அறிவினில் என்ன பண்றார்? அறிவினில் அருளால் எழுந்தருளி இறைவன் நம்பொருட்டு அம்மையோடு அப்பனுமாகி செறிவொழியாது நிற்கின்றார் சிவன், அவருடைய திருவடிகளை தலைமேல் வைப்பாம் என்பது இந்த பாடல். ஆக இங்கே எது ஆதியில் இருந்ததோ அது பேசப்படுவது இந்த சைவ நன்னெறியிலே. இது சைவ நன்னெறி, சைவ சமயம் கிடையாது. சைவ நன்னெறிதான் தலை தோங்குக என்று பேசினார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன். எல்லோரும் கோயிலுக்கு செல்கிறோம். சிவன் கோயில் போகிறோம், பெருமாள் கோயில் போகிறோம், முருகன் கோயில் போகிறோம், கணபதி கோயில், விநாயகர் கோயில் போகிறோம், அம்பாள் கோயில் போகிறோம், கருப்புசாமி கோயில் போகிறோம், பெரியாஞ்சி கோயில் போகிறோம், எல்லா கோயிலுக்கும், அங்காளம்மன் கோயில் போகிறோம். எல்லா கோயிலுக்கும் போகிறோமா இல்லையா? எல்லாரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு விருப்பப்பட்ட திருமேனியை வழிபட போகிறாங்க.
போன உடனே கும்பிட்டுட்டேவா இருக்கான், பேன்னு நின்றுட்டுருக்கோம். திடீர்னு ஒரு மணி யோசை கேட்கிறது, ஒரு தீபத்தை காட்டுகிறார்கள். ஏய் கற்பூரம் காட்டுறாங்கப்பா, விளக்கு காட்டுறாங்க, சாமி கும்பிடு அப்படிங்கிறாங்க. அங்கே நாம் எதை வழிபடுகிறோம்? அந்த விளக்கு எங்கெங்கே போகுதோ அதெல்லாம் பார்க்குறோம். அதில் பின்னால் இருக்கிற திருமேனி தெரியுது, வேறு விஷயம். ஆனால் நாம் எதை வழிபாடு செய்கிறோம்? அந்த திருமேனி என்றால் தீபானை காட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்கி பெரும்பாலான ஆலயங்களில் நல்ல விளக்கெல்லாம் எரியுது, சாமி தெளிவாக தான் தெரிகிறார். அப்படியே கும்பிட வேண்டியதானே. ஏன் தீபாராதனை? இந்த ஒளியிலிருந்து இந்த உருவம் தோன்றியது. இந்த ஒளியே உன்பொருட்டு எளிமையாக அம்மையோடு அப்பனாக திருவுருவம் தாங்கி உன் முன் நிற்கிறது என்ற அடையாளமே அந்த தீபாராதனை. இப்போ சொல்லுங்க, எல்லா சமயத்திலும் இருப்பது எந்த கடவுள்? ஒளிவடிவான இறைவன். நபிகள் நாயகம் அவங்க இவங்க நால்வர் பெருமக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீங்க. மணி ஓசை கேட்டவுடன் நாம் ஒளியை பார்க்கிறோம். தேவாலயங்களிலும் மணி அடிக்கிறது, எல்லா இடங்களிலும் மணி அடிக்கிறார்கள். பூஜை மணி நைன் மணி அடித்தானாங்கன்னா மணி அடிக்கல, எல்லாரும் ஏய் தீபானை காட்டுறாங்கப்பா பாருங்க. அப்போ நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எதை வழிபாடு செய்கிறோம்? ஒளி திருமேனியை வழிபாடு செய்கிறோம். ஆக ஒளி வழிபாடு நாம் மறைமுகமாக நமக்கே தெரியாமல் செய்கிறோம். ஆனால் எதிர்க்கே உள்ளது உருவத் திருமேனி. ஆக இங்கே அந்த அறிவினால் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி அந்த உருவமற்ற இறை வந்துள்ளது என்பது இந்த பாடலின் பொருள். ஆக என் அன்பின் உறவுகளே, இப்படி அறுவகை சமயத்தார்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியதுடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவன் அடி சென்னி வைப்பாம் என்று கூறி, ஏன் இதை இன்று பேசினேன் என்பதற்கு ஒரு காரணம் கூறுகிறேன். கடந்த ஒரு வார காலமாக இந்த திருவிளையாடற் புராண தத்துவ விளக்கம் பற்றி பேச ஆரம்பித்த பொழுது அங்கிருக்கும் சில சத்தியங்கள் இன்றைய வாழ்வியலிலே நாம் செய்து கொண்டிருக்கிற பெரும் தவறுகளை எல்லாம் அந்த திருமண நிகழ்வு சுட்டி காட்டுகிறது. அந்த எழுகடலை அழைத்த வரலாறு பேச ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் ஏனோ அதை வெளியிடாதே, இது மிக ரகசியம் என்று ஒரு தெளிவான அதற்கு அந்த பதிவில் என்னால் அமரவே முடியவில்லை இன்று வரை. ஏனெனில் 7 வகை பிறப்பே 7 கடல். அந்த 7 கடல்களை கடப்பதற்கு நமக்கு தேவையான அதிசூக்குமான ரகசியங்கள் அது அங்கே இருக்கிறது. உக்கிரகுமாரன் அவருடைய தோற்றத்தில் அதைவிட பெரிய ரகசியங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் மதிப்பிட முடியாத வைரங்களை, முத்துக்களை ரோட்டில் போட்டால் அதற்குரிய மரியாதை இருக்காது, இல்லைங்களா? இந்த பெரிய புராணம், திருமுறை, திருமந்திரம் இதெல்லாம் தங்கம். இந்த தங்கத்தை யார் வேணுமானாலும் விற்பார்கள், வாங்குவார்கள். சின்ன கடையில் கூட தங்கம் விற்கிறாங்கல்ல. ஜெய ஆளுக்காசுலேருந்து எல்லா கடையிலையும் தங்கம் விற்கிறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் இந்த பெரிய திருவிளையாடற் புராண தத்துவங்கள் என்பதும் திருவாசகத்தின் ஆழ்ந்த பொருள் என்பதும் பெரிய புராணம் நமக்கு காட்டக்கூடிய வாழ்வியல் நெறியையும் யாரும், அதெல்லாம் வைரம் போன்றவை அவை. அந்த வைரத்தை தெரிந்தவன் தான் வைரத்தை விற்க முடியும். வைரத்தை எல்லோரும் வாங்க மாட்டார்கள். வைரமா அது என்ன? இது இந்த கண்ணாடி ஆட்டம் மினுமினு அதா இத்தினுண்ட 1 லட்சம் ரூபாய், அப்படித்தான் நம்ம மனநிலை. ஆக இந்த வைரம் தத்துவம், திருவிளையாடற் பெரிய புராணம், சைவ சித்தாந்தம் எல்லாம் தத்துவங்கள்.
அங்கே நமக்கு நிறைய ஞான புதையல் இருக்கிறது. இந்த பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா? நம்மலாம் போய் சந்தையில் எதை பலாப்பழம்னு என்ன எதை வாங்குகிறோம்? சொலையா வாங்குகிறோம். அவன் எல்லாம் பெரிய பெரிய காயை போட்டு பலாப்பழம் பலாப்பழம் பலாப்பழம்னு விற்றுட்ருப்பான். நம்ம போய் என்ன பண்ணுவோம்? அதை வாங்கிட்டு வருவோம். சில புத்திசாலிங்க அவனையே அறிஞ்சு தர சொல்லி சொலையவன் எடுத்துக்குவான். இந்த கொட்டையை என்ன பண்ணோன்னா அவங்ககிட்டே விட்டு வந்துடுவான். என்ன அப்புறம் இங்கே இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்து கையில் எண்ணெய் தடவை அதை அறுத்துட்டு என்னடா பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? இன்னும் சிலர் வீட்டுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக அரிஞ்சு சுளையை எடுத்து சாப்பிட்டு கொட்டையை தூக்கி சிலர் வறுத்து சாப்பிடுவாங்க, சிலர் அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, தாலியிலே அதை போட்டுருவாங்க. ஆனால் அந்த விதையை நட்டு வச்சு பலாமரத்தை உருவாக்குவர்கள் மிகச்சிலர். அவ்வழியிலே இந்த சைவங்கிற பழம் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிற 4 திருமுறைகளும் அந்த சுளை வந்து திருமுறைகள் மந்திரங்கள், அந்த புராண கதைகள் மேலே இருந்து இந்த சைவ சமயத்தை காக்கக்கூடிய அந்த முள்ளாக இருக்குல்ல, மொத்தமாக ஒரு பகுதி அது. அதில் இருக்கிற நார்கள் தத்துவங்கள், அந்த நார் வழியாக தான் சுளைக்கே சத்து போகுது. அதனால் அந்த கனி சுவை மாறுபடுது, மரம் உள்ளிருந்து பாதுகாக்கப்பட்டு நடப்படுகிறது. ஆக இந்த பலாப்பழத்தை நாம் வாங்கக்கூடிய டோட்டல் ஒட்டுமொத்த பலாப்பழத்துக்கு மேலே அந்த சுளை உள்ள இருக்கிற விதை தவிர மீதிக்கெல்லாம் பலாப்பழ போலின்னு பேர். பலாப்பழ போலி இல்லைன்னா பலாப்பழம் வாங்க மாட்டோம். ஒரு சிலர் பார்க்குறவங்க ஆசைக்கு 2 சொலை தின்ட்டு போயிடும், அவ்வளோதான். விவரம் தெரிஞ்சவங்க வாங்கி நிறைய சாப்பிடுவாங்க. அதுபோல் இந்த சைவ சமயத்திலே சைவ சமய போலிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சைவம் செய்யணும் கூவி கூவி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. தீட்சை விற்கிறது, திருமுறை விற்கிறது, இது பெரிய புராணம் விற்கிறது, திருவிளையாடல் விற்கிறது. ஏன் விற்கிறதுன்னு சொல்கிறேன்னா, காசு வாங்கிட்டு பேசுவான் அவன். நான் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா எதுக்கு இருந்து சொல்கிறோம் விற்கிறோம் தானே சாமி. அவன் காசு வாங்காமல் விற்க மாட்டான் இந்த வியாபாரி. ஆக இந்த சூழலில் இந்த சைவ சமய போலிகள் அவங்களால தான் வந்து இந்த சமயம் வெளி உலகத்தில் போய் இவ்வளோ ரீச் ஆகிருக்கு. இந்த பலாப்பழத்தின் முள்ளு மட்டும்தான் தெரியும், உள்ள நார் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நாருங்கிறது பொருள், அதனுடைய அந்த கனி சைவம், சைவ சித்தாந்தம், புரியுதா? அந்த சுவை திருமுறைகள், அந்த கனி இருக்கு பாருங்க, அதுதான் சைவம். அந்த சைவம் என் மனத்தில் விழுந்து நான் சைவனாக மலர்கிறேன் அல்லவா. அந்த நிலைக்கு என்னை யார் கொண்டு போகிறாரோ அவரே குரு. ஆக இந்த சைவ சமயம் என்றால் என்ன? சிவனை கும்பிடுறது. அப்படியா? நாங்கள் இந்த புரட்டாசி கிழமை அப்புறம் மார்கழி மாதம் மட்டும் சைவம். நம்ம சைவங்க அந்த 2 மாதம், மற்ற நாளாக அசைவம். 1986 பிறகு தான் இந்த ஹோட்டலில் சைவம் அசைவம்னு எழுதலாம். ஏன்னா 86 பிறகு சைவ வியாபாரிகள் பெருகி போனார்களே தவிர சைவ சமயத்தை கொண்டு சேர்ப்பவர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். 86க்கு முன்னே அன்பினால் சித்தாந்தம் போதித்தவர்கள் 1000 பேர் இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு டிக்கெட் தேராது. அன்பினால் சித்தாந்தம் மடத்துலையே எங்கேயோ காசு கொடுக்கலன்னா வந்து பேச மாட்டாங்க, திருமுறை சொல்லி தர மாட்டாங்க. கோயில் ஓதுவார்கள் இலவசமாக திருமுறை சொல்லி தந்த காலமெல்லாம் இருந்தது. ஆக இந்த போலிகள், சைவ சமய போலிகள், இவங்களாலே இந்த மதத்தை பற்றிய கருத்துக்கள், பலாப்பழம்னு விற்பான், உள்ள சுலை பற்றி அவனுக்கே தெரியாது. எத்தனை வியாபாரி சுலை எடுத்து திங்கிறான்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கு இப்போ அறுத்துட்டா பழம் விற்காது இல்லை. சிலர் சுலை விற்பாங்க, அப்படியே அவனும் காசு தான் விற்பான். புரியுதுங்களா? என்னடா எங்கள் ஆசான் வந்து சைவங்கிற சுலையை எடுத்து தர்றாருன்னா அவர் காசு வாங்காமல் எடுக்க மாட்டார் சாமி வகுப்பு. இன்னைக்கு எந்த அளவு இந்த சமயம் போயிடுச்சுன்னா சைவம் அசைவம்னு ரோடாக போர்டு எழுதி நம்மளை அசைய சொல்லி இறைவன் எச்சரிக்கை பண்ணுறாரு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்களா, முதல்ல நாங்களாம் உழவார பணிக்கு போனால் அவன் வீட்டிலேருந்து கட்டிசோறு கட்டிக்கிட்டு போய் எல்லோரும் கலந்து சாப்பிட்டு உழவார பண்ணி செஞ்சோம்.
எங்கள் ஐயா கோயில் பாடுன்னா அந்த ஊரில் தண்ணி கூட குடிக்காதீங்கடா அப்படிம்பாரு. அது உண்மை என்னன்னா, நாங்கள் அந்த ஊரில் போய் தண்ணி கூட குடிக்காதக்குள்ளே அவங்க ஊர்க்காரங்களாம் வந்து ஊயும்பாங்க. எங்கள் ஐயா சொல்லுவார், இந்த சிவாலயத்தை நீங்கள் பாதுகாக்காதப்ப உங்கள் ஊரில் நாங்கள் எதுக்கு தண்ணி குடிக்கணும்? கோயில் தண்ணி தான் குடிப்போம், கோயிலுக்குள்ளே இருக்க தண்ணி தான் குடிப்போம், வெளியே உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி. வெளியிருந்து அன்பு. அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள். நிறைய ஊரில் எங்கள் மாதிரி ஆட்கள் கட்டுச்சோறு கட்டிட்டு வர்றப்பெல்லாம் அந்த ஊர்க்காரங்க எங்களுக்கு முன்னே கோயில் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி உணர்வுகள் விதைக்கப்பட வேண்டும், சைவத்தின் உண்மை விதைக்கப்பட வேண்டும். அதற்காக இறைவனிடம் வேண்டி இந்த சஷ்டி திருநாளிலே நல்லபடியாக அந்த சைவ சமயத்தை பற்றி ஏதேனும் தெளிவாக பேசலாம் என்று திருவருள் முன்னின்று செய்கிறது என்று நினைக்கிறேன். திருவருள் கூடுமாயின் நாளை சிந்திப்போம். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.